உண்மையிலேயே இந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மிட் ஆஃப் த ஃபிலிம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிச்சு அந்த பொண்ணை. உண்மையிலேயே என்னோட சொந்த தங்கச்சி மாதிரி. இதுல ஆக்சுவலா படம் பார்க்கும்போது என்னோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க சொல்லுவாங்க 1 year அத்தனை டைம் ஆடிஷன் போயிருப்பேன். டயலாக் இப்பயும் எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்க கேட்டா சொல்லுங்க. சத்தியமா சரி சொல்லுங்க. சொல்ல மாட்டேனே, சொல்ல மாட்டேனே, திட்டுவாங்க, சொல்ல மாட்டேன். ஏதாவது ஒரு படத்துலயாவது ஏதாவது ஒரு டான்ஸ் ஆடினும் யோசிச்சேன். ஃபர்ஸ்ட் படமே இப்படி வேற அமையும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ இப்போ எல்லா அவளுக்கு இதை சொல்லி முடிச்சிட்டால. இது என்னன்னா வீட்டுல இதுக்கு ப்ரிப்பேர் ஆயிருப்பா. இப்ப இது யாராவது கேட்பாங்க, ஆமா இப்ப இந்த கேள்வி கேட்பாங்க, இந்த கேள்விக்கு இப்படிதான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருப்பா. இப்ப நீங்க கேட்ட உடனேயும் இது இப்போ எதுக்கு என்னால எதுவும் சொல்ல முடியாது. ரியோண்ணா அதுல நீ என்ன பண்ற அதை சொல்லு. அந்த கேரக்டர் என்ன கேரக்டர்? ஹீரோயினா? இப்போ அடுத்த ஒரு டைரக்டர் வந்து உங்ககிட்ட வந்து சொன்னோன்னே இப்படி பண்ண இந்த படத்தோட டைட்டில்லாம் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இந்த படத்துல லிப் லாக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. உங்களுக்கு இல்ல, இதுக்கு முன்னாடி என்னோட எந்த படத்துல லிப் லாக் அதான் கேக்குறேன். இந்த படத்துல இருக்கான்னு கேட்டாங்க. இந்த படத்துல வேற மத்த கம்பெனி காட்டலாம், எங்க கம்பெனி காட்டாது. அந்த மைக் அந்த ஆங்கரா அந்த மைக்கு பிடிக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால நம்ம ஹீரோ ஆயிட்டேன்னு அந்த மைக்கை ஈஸியா என்னால விட்டு வர முடியல. பிகாஸ் தட்ஸ் எனக்கு பர்சனலா ஆண் பாவம் பொல்லாது இது பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த டிபேட் வரணும்ன்றது தான் எனக்கு இருந்தது. ஓகே, இது ஆண் பாவம் பொல்லாது மாதிரி ஒரு படம் கண்டிப்பா டிபேட்டை கிரியேட் பண்ணணும். பிட்வீன் த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கண்டிப்பா ஒரு டிபேட்டை கிரியேட் பண்ணணும். அந்த டிபேட் ஹெல்த்தியா போய் முடியணுன்றது தான் நாங்க படத்துல காமிச்சோம். டைரக்டர்ஸ் ஒரு படம் அதுக்கப்புறம் ஹீரோவா மாறுறது நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு வந்து ஒரு சில டைரக்டர்ஸ் வந்து ஹீரோ ஆகிறத பார்க்கும்போது எனக்கு ஹாப்பியா இருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலி என்ன ஹாப்பியா ஆட வச்சுது. ஸோ நான் அபிஷேகத்தை டைரக்டரா மிஸ் பண்றேன். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும். சூப்பர் சார். உங்ககிட்ட இந்த கேள்வி ஆளுங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ரேப் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணீங்கல்ல, அப்பயே பார்க்கும்போது வந்துட்டு லோகேஷ் கனராஜோட ஹேர் ஸ்டைல் இருக்காரேப்பா அப்படிங்கிற ஒரு வைப் கிடைச்சது. அது வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்களா இல்லை நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்றேனா? இல்ல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த காம்ப்ளிமெண்ட் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்தது, ஜாலியா தான் இருந்தது. நம்மளோட படங்கள் அப்படி இல்லைல்ல, அவர் ரொம்ப ராவா எடுக்கிறவர். பட் நீங்க இல்ல ஆக்சுவலா என்னோட கதைகளும் அப்படிதான் இருக்கும். இது ஏதோ தெரியாம ஒரு காமெடி படம் எழுதியிருக்கேன். ஸோ இந்த நிறைய படங்கள் அதாவது ரொம்ப குறிப்பிட்டு இப்போ ரொம்ப சாய்ஸா பண்றீங்க. அடுத்த படங்கள் ரொம்ப கரெக்டாக ஓகே அடுத்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த படத்தோட கதை கேட்டதுக்கு அப்புறம் எப்படி முடிவு பண்ணீங்க? பண்ணலாமா வேணாமா? ஆஸ்லேஸ் இருந்துச்சா? உடனே பண்ண முடியாது, வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். எப்ப கதை கேட்டீங்க? ஜோ ரிலீஸ்க்கு முன்னாடியே கேட்டேன். ஓ, ஜோ ரிலீஸ்க்கு முன்னாடி. ஓகே, ஜோவோட ரிலீஸ்க்கு முன்னாடியே இந்த கதை கேட்டாச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் சொன்னது ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு வெயிட் பண்ண வேண்டாம், ஏன்னா நான் இதெல்லாம் பண்ணிட்டு தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பட் அவர் ரொம்ப கிளியரா இருந்தார். இல்ல அதுவரையும் நான் சும்மா இருக்க போறதில்ல, எனக்கு வேற ஒர்க் இருக்கு, நான் அதெல்லாம் பண்றேன். எப்போ நீங்க இதெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம இந்த படம் பண்ணுவோம், பட் எனக்கு இந்த கதைக்கு நீங்க பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ தென் கரெக்டா எல்லாம் அசம்பிள் ஆகி வந்தது. அப்படிதான். அதுல ஒரு சின்ன திருத்தம், வேற எந்த வேலையும் இல்லை, சும்மாதான் இல்ல அவர் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸோட படத்துல எல்லாம் ஒர்க் பண்ணாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார் ஒர்க் பண்றாங்களோ அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்றாரு. அந்த மாதிரி ஒர்க்ஸ் போச்சு. ஓகே, ஏன் இவர் தான் நடம் பிடிக்கிறீங்க? எனக்கு பிடிக்கும், ஏவோ பிடிக்கும். ஓகே, அது அப்பவே சன் டிவில இருந்து அந்த டைம்ல இருந்து சன் அப்பவே ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஜோ பார்த்த உடனே ஓகே ஓகே உங்களுக்கு ஒரு ஓகே இவர் ரொம்ப கரெக்டா இருப்பாருன்னு ஒரு முடிவு. இல்ல நானு ஜோ பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் சீரியஸான கேரக்டர் தான். ஃபர்ஸ்ட் டைம் இவரை மீட் பண்ணதுக்கு முன்னாடி வரைக்கும் சீரியஸான கேரக்டர் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஜோ பார்த்துட்டும் சீரியஸான கேரக்டர் தான் நினைச்சேன். ஆனா நேர்ல பழகிறப்ப அந்த இது அப்படியே கொஞ்சம் மாறி இருந்தது. ஸோ எனக்கு இந்த கதைக்கு அந்த மாதிரி ஆள் தான் தேவைப்பட்டாரு. ஸோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபாரின் ஹீரோயின் நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? First time we have acted with a foreigner. Actually, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. She is a foreigner.
இல்ல ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எடுத்தாங்கல்ல, அவங்க வந்து வெளியே பேசிட்டு இருந்தாங்க. சரி இவங்க எந்த ஊர்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. உங்க சொல்றது கால்கட்டா. நான் கனடான்னு கேட்டுக்கிட்டேன். இப்போ அந்த ஹீரோனுக்கு அந்த ஆக்டர் கிட்ட அவங்க என்ன கனடால இருந்து அந்த உண்மையிலே ஃபாரினரா அப்படி கேட்டேன். இல்ல ப்ரோ கல்கட்டா தான், பட் தமிழ் தெரியாது. ஓகே. சோ இவங்கள இந்த படத்துக்கு எப்படி சூஸ் பண்ணீங்க? ஆடிஷன் பண்ணோம். ஸோ நான் இந்த கேரக்டருக்கு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இப்போ வர்த்திகா ஆடிஷன் பண்ணோம். ஒரு ஆமா ஹீரோயினுக்கு ஆடிஷன் பண்றதுல ஒரு சீன் வச்சிருக்கேன். ஸோ அந்த சீன் தான் ஆடிஷன் பண்ணுவேன். எல்லாருக்கும் அந்த ஒரு சீன் தான். ஓகே. எத்தனை ஹீரோயின்ஸ் ஆடிஷன் பண்ணீங்க? மொத்தமா பண்ணியிருக்கேன். கவுண்ட் சொல்ல முடியுமா? இல்ல ஓகே. எல்லாருமே நல்லாவும் பண்ணாங்க. பட் ஆனா அதுக்கப்புறம் சேலரி டேட்ஸ் அந்த மாதிரி இதனால மிஸ் ஆச்சு. இல்ல மெஜாரிட்டி சேலரி தான். உண்மையே என்னவோ அதை சொல்லுங்க. அதுதான் பிரச்சனை. வர்த்திகா வந்து நியூ ஃபேஸ் தான். ஆனாலுமே ஆடிஷன் நல்லா பண்ணாங்க. தமிழ் தெரியலனாலுமே ஆடிஷன் நல்லா பண்ணாங்க. பிளஸ் வந்து ஒய் வர்த்திகா அப்படின்னா நீங்க படம் பாத்தீங்கன்னா ஒய் வர்த்திகா அப்படி தெரியும் அப்படிங்கான ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஆமா அவங்க கண்ணு தான் சார். இல்ல எல்லா இன்டர்வியூல ஒண்ணே சொன்னோம். மாத்தி சொல்லலாம். மாத்தி சொல்லலாம். அவங்க கண்கள் தான். அது கண்ணு மாதிரி. ஓகே. இப்போ தமிழ்ல பேசுறவங்க புரியுதா பாப்போமா? இல்ல ஆக்சுவலா சில எல்லாமே அவங்க புரியுது. ஓகே. இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? சொல்லிட்டல. I can't reply back in Tamil. Okay. அது பிரச்சனை இல்ல. நான் சொல்லிக்கிறேன் சொல்லுங்க. But the experience has been lovely. I've gotten to learn a lot. Okay. I've gotten to grow as an actor and push my boundaries, to push myself to acting in a language that I was not immediately comfortable with. Okay. So I think that's been a great experience. Super. Yeah. So ரியோ எனக்கு தங்கச்சியா நடிச்சது எப்படி இருந்துதுமா? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் தங்கச்சியாக நடித்ததுக்கு. அண்ட் ஆன் ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு செம்ம கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கினால தான் ரொம்ப ஹாப்பியாக நடிக்க முடிஞ்சுது. ஆன் ஸ்க்ரீன் மட்டும் இல்லை, ஆஃப் ஸ்க்ரீன்லேயே பார்த்தோம். அப்படிதான் பார்த்துப்பாரு அவர்கிட்ட. அந்த ஒரு இவங்க இப்போதான் வந்திருக்காங்கன்ற அந்த ஒரு இதே இருக்காது. யாராக இருந்தால் நான் இல்லை, எல்லாரையுமே வந்துட்டு ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவார். யாரும் இவங்க கீழே அவங்க கீழேன்னு இல்லை. ஒரு வேளை மதிக்க மாட்டான் இல்லை, அவர் இப்படிதான் ஜோக் பண்ணி கலாய்ச்சி விட்டுருவாரு. ஆனால் அதான் உண்மை நிஜமாலேவும். அண்ட் அதான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபுல் அவர் எனக்கு கொடுத்த அந்த கம்ஃபர்டபுள்னால நான் நல்லா பண்ணிட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, நான் பண்ணியிருக்கேன்னு புரியுது. பட் இருந்தாலுமே அவர் அந்த கம்ஃபர்டபுள் எனக்கு கொடுக்காம இருந்திருந்தா என்னால் அவ்வளோ ஜாலியாக ஹாப்பியாக பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு நான் யோசிச்சேன். சரி, ஆன் ஸ்க்ரீனில் தான் அப்படி இருப்பார் போல், ஆஃப் ஸ்க்ரீன் அப்படி இல்லை. இப்போ வரைக்கும் எப்பயுமே இருப்பாருன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஒரு பிரதராக இருப்பாருன்னு எனக்கு தெரியும். ஓகே. என்ன நீங்கள் சொன்ன மாதிரி சொல்லிட்டாங்களா? கரெக்டா? இல்லை, அவரே காலாய்ப்பாரு. நீங்களும் சொல்லி அவரே எப்பயாவது அப்படி ஃபஸ்ட்டு கேட்குறாரு. இல்லைன்னா இல்லங்க, வெளியே பேசுனது பாக்கும்போது சொல்லி கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. நான் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன். ஓகே. அவர் வந்துட்டு உள்ள இருக்கும், எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாரு. انا கலாய்ச்சு இப்ப பண்ணுங்க. நான் இப்ப எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. தங்கச்சி பத்தி சொல்லுங்க. ஐ மீன் உண்மையிலேயே எனக்கு ஃபர்ஸ்ட் டே பெர்ஃபார்ம் பண்ணும்போதே தெரிஞ்சிருச்சு. ஓகே, இந்த பொண்ணு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. மற்றபடி ஸ்பேஸ் கொடுக்கறது, கம்ஃபர்டபுளா வச்சுக்கிறது அது ஒருத்தருக்குன்னு இல்லை. அது அந்த படத்துக்கே அப்படிதான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நாட் ஒன்லி மீ, எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அப்படி இருந்தால் தான் மற்றவங்களும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அந்த சீன் நல்லா வரும். ஸோ அது ஜென்ரல். பட் உண்மையிலேயே இந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மிட் ஆஃப் த ஃபிலிம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த பொண்ணை. உண்மையிலேயே என்னோட சொந்த தங்கச்சி மாதிரி. ஒரு 2-3 சீனுக்கு அப்புறமேட்டு நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், நான் என் தங்கச்சி கிட்ட இதெல்லாம் நான் பண்ணுவேன். ஸோ அப்போ இது இப்படி பண்ணலாம் சீன்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய பண்ணோம். இதுல ஆக்சுவலா படம் பார்க்கும்போது என்னோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க சொல்லுவோம் இது நானு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபீல் எல்லார்ட்டையும் வராது. அது ஐ காட் வித் தாஃபியா. எனக்கு இப்போ இந்த ட்ரெய்லர் ஓகே. ஸோ ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் ராம் இவர் தான், லீலா இவங்க தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா வந்து ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் அது கொஞ்சம் மாறுது. இந்த கான்செப்ட் ஃபர்ஸ்ட் எப்படி யோசிச்சீங்க? இல்ல, நீங்க ட்ரெய்லர்ல பாப்பீங்க. ஆமா, அது கூட கான்செப்ட் கிடையாது. அப்படியா? சரி, அவங்க கேக்குறோம்ல, நாங்க ஒரு விஷயத்த மனம் திறந்து நாங்க ஒத்துக்க விரும்புறோம். ட்ரெய்லர்ல வந்து நான் உங்களை ஏமாத்திட்டேன்.
என்னங்க சொல்றீங்க? அதை தாண்டி படத்துக்குள்ளார இன்னும் நிறைய ஃபன் இருக்கு. நீங்க ட்ரெய்லர்ல பார்த்துட்டு இது கதையா இருக்குமோ அப்படிலாம் யோசிப்பீங்க. அதெல்லாம் இல்ல, அது இல்ல. சரி, அதுதான் கதை நினைச்சு நாங்க பேசுறோம்ல. அப்ப எங்களுக்கு உள்ள போனா வந்து சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்குமா? ரொம்ப நிறைய நல்ல சர்ப்ரைசஸ். Only good surprise. Only good surprises. ஓகே. சோ காஸ்டிங் இந்த படத்துக்கு வந்துட்டு நீங்க எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டீங்க ஃபுல்லாவே? இப்போ சேதன் சார் ஆகட்டும், தீபா வெங்கட்ராம் ஆகட்டும், எல்லாருக்குமே சேர்த்து நான் கேட்கறேன். எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 year. 1 year ப்ராசஸ் பார்த்தா கண்டிப்பா 1 year. ஓகே. 1 year அத்தனை டைம் ஆடிஷன் போயிருப்பேன். டயலாக் இப்போ எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்க கேளுங்க. சத்தியமா சரி சொல்லுங்க. சொல்ல மாட்டேன். திட்டுவாங்க, சொல்ல மாட்டேன். ஏன் அவ்வளோ ஆடிஷன்ஸ்? பெர்ஃபெக்ஷன் வரணுங்கிறதுனாலயா? இல்ல எனக்கு சில கேரக்டர் அது ஒரு டைம் எடுக்கும் இல்லையா? ஸோ உடனே இப்போ இன்னைக்கு ஷூட் ஒரு மாசத்துலலாம் ஷூட் போக முடியாது. அதுக்குன்னு ஒரு டைம் எடுக்க தான் செய்யும். ஸோ அந்த டைம் இந்த படத்துக்கும் எடுத்தது. எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணி கடைசியா சர்ப்ரைஸா வந்தது 2 பேர் தான். ஒன்னு வந்து மாக்காப்பா அண்ணன், இன்னொன்னு வந்து தீபா மேம். இவங்க 2 பேர் தான் கடைசியா சர்ப்ரைஸா வந்தாங்க. ஓகே. அவங்க எப்படி? அவங்களும் ஒரு 2 months முன்னாடி வந்துட்டாங்க. ஓகே. தீபா வெங்கட் மேம் எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்கன்னா? நம்ம நிறைய அவங்க படங்கள் பண்றது இல்லை, டப்பிங் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிருந்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு அவங்க ஸ்க்ரீன்ல பாத்துக்கும் போது. அவங்களை திருப்பி இந்த கேரக்டர் கொண்டு வரலாங்கிற ஆப்ஷன் எப்படி போச்சு? ப்ரோ நான் சீரியல்லாம் பார்ப்போம் ப்ரோ. நம்மளாம் வந்து வெட்டி ஒளி சித்தி வீட்டுல டியூஷன்லாம் போயிட்டு வந்துட்டா எப்படி எல்லார் வீட்லயும் அதுதான் ஓடும் இல்லையா? ஸோ சாப்பிடும் போது சீரியல் பார்ப்போம். சீரியல்லாம் பாக்குறப்ப அவங்களாம் ரொம்ப நாள் பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் தில் படத்துல பார்த்திருப்போம். தில் படத்துல பாக்குறப்ப சீரியல்ல பார்த்தவங்க படத்துல வராங்கன்னு ஒண்ணு தோணும். ஸோ அது மாதிரி அம்மா நான் வந்து இப்ப ரெகுலரா இப்ப ரியோக்கு அம்மா, ஹீரோயினுக்கு அம்மானா ஒரு 10 பேர் இருக்காங்க. ஸோ நான் அந்த அதே 10 பேர் தான் எனக்கும் ஆப்ஷன் வந்தது. ஆனா எனக்கு இதை தாண்டி வேற ஏதாவது பண்ணணும்ட்டு தான் யோசிக்கும் போது தீபா மேம் வந்தாங்க. ஸோ அவங்கள இது பண்ணோம். ஸோ அதே மாதிரி ரியோ ப்ரோக்கு அம்மாவா யார் பண்ணலாம் அப்படின்னு ஒண்ணு அதுவும் யோசிக்கும் போது அதே நிறைய பேர் அப்படி பண்றவங்களே தான் வந்துட்டு இருந்தாங்க. பட் சர்ப்ரைசிங்லி என்னன்னா மாளவிகா மேமும் நிறைய இந்த மாதிரி ரொம்ப லவுடரான ஹியூமர் ரோலே வந்து அவங்க பண்ணது இல்ல. ஆமா. பிளஸ் தீபா மேமும் நிறைய நடிக்கிறதே இல்ல. பட் எனக்கு இந்த படத்துல நான் இப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியா ரொம்ப சந்தோஷமா இருக்க விஷயம் என்னன்னா, இப்ப நான் நடிக்கிற படத்துல நிறைய பேர் அவங்களோட ஸ்டீரியோ டைப்பை உடைச்சிட்டு அவங்க இத்தனை நாளா பண்ண விஷயத்தை விட்டுட்டு இந்த படத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காங்க. நான் சொன்னது நிறைய பேருன்றதை விட எல்லாருமே ஆக்சுவலி. மாக்கா பண்ணனும் நடிக்கிறது இது பண்ணிட்டாரு. அவரு நடிச்சிருக்காரு. அவர் வந்தது நீங்க சொல்ல பேசி ஓகே நீங்க சொல்லதான் வர வச்சுங்க. ஆமா, இந்த மாதிரி ரோலுக்கு வந்து பண்ணிட்டு நான் சொல்லின்னு இல்ல. 2 பேர் நானும் மாக்கா பண்ண 2 பேருமே மியூச்சுவலா ஜாலியா பேசுவோம்ல. இப்ப சினிமால ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது பேசிப்போம்ல, நான் படத்துல நடிக்கிறேன்னா நானும் சேர்ந்து நடிக்கணும்லாம் பேசுவோம்ல. அந்த மாதிரி இப்ப நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து நடிக்கலாம் அப்படின்ட்டு. பட் இந்த படத்துல நிறைய பேர் அவங்களோட பேரியர்ல இருந்து வெளில வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காங்க. ஓகே. சோ அது பெரிய விஷயம். அந்த மாதிரி அது வந்து டைரக்டருக்கு தான் பெரிய அப்ரிசியேஷன். பிகாஸ் எல்லாரோட பேரியரையுமே உடைச்சு இந்த படத்துக்குள்ள வர வச்சாரு. ஓகே. சோ ரியோ சாரோட அவரோட அந்த ஸ்டீரியோ டைப் சொல்லுவாங்கல்ல, அது பிரேக் ஆயிருக்கு அந்த படத்துல. கண்டிப்பா. இல்ல ரியோ ப்ரோ வந்து அதுதான் சும்மா ஓவரா இருக்கும் சொன்னா. நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறப்ப வேற மாதிரி இருப்பாரு. ஓகே. ஒரு மாதிரி ஹை எனர்ஜியோட இருப்பாரு. உங்களுக்கு தனுஷ்லாம் பிடிக்குமா? தனுஷ் சார் படம் பிடிக்கும். சொல்லுங்க. ஏன் நான் தனுஷ் சார் ஃபேன். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வைப் இருக்கு. ஓகே. எந்த படத்தோட தனுஷ்? யாரினி மூவி. ஓகே, பரவாயில்ல. அந்த ஒரு வைப்ல இருக்கு. எனக்கு ஹாப்பியா இருக்கு கேக்கும்போது. Thank you bro. Thank you. ஓகே. சோ வந்துட்டு ரியோ ப்ரோட இந்த ரொமான்டிக் சீக்வென்ஸ்லாம் எப்படி நடிச்சீங்க? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா ரொமான்ஸ் பண்ணாரா? You know, actually I think doing those scenes he was very helpful. He came up with a lot of fun ideas for us to do. Okay. Like, you know, what were we doing? That I forgot that. We were playing yeah, rock paper scissors. I think just, you know, something fun that he brought to the scene that we could do. romantic scene தான கேட்டாரு. Yeah, we did it. நீங்க 2 பேரும் சிரிச்ச மாதிரி வேணும்ல. இப்போ நீங்க அதுவே ரொமான்டிக் சீன். சரி. இல்ல ரொமான்ஸ் தான் என்ன நினைக்கிறீங்க? இல்ல சாரி. But it was great. Like, I think also because that was just, we just met before. So we had to build chemistry slowly. So when we were doing it, he was like, okay, we'll play games, you know, we'll talk. So I think that makes it very comfortable to build that chemistry. We hadn't met before. I think we met only twice. Only twice. Only twice. For the meeting. Once just we met, hello, hi.
you were me. Yeah, we just looked at each other and then I think I was just signing the contract that day and then we Yes. left. And then we had a chemistry shoot. Photo shoot. Photo shoot. That is Photo not shoot. chemistry shoot. Sorry. That is photo shoot. Photo shoot. No, when Chemistry we just shoot. walk. No, I mean, First time we met in that conference hall for Yeah. the contract, and the we second just time we had met the photo and- shoot. For all the this- second time that's That poster, yeah. Yes. After that we met in that shoot. Yeah. அந்த முதல் நாளே டைரக்டர் என்ன பண்ணிட்டாருன்னா ரெண்டு பேரும் ஹாப்பியா க்ளோஸா ரொமான்ஸ் அப்படின்றாரு. Yeah. And then we both looked at each other. Then he gave very good ideas. It came well on camera. You can see it in the song Yaar Yaar Well. ஓகே, அந்த ஹீரோயினோட அந்த ஐஸ் பிரேக் மேட்டர் எப்படி நீங்க பண்றீங்க? இல்ல அது என்ன ஃப்ரேம் வைக்கிறாங்க என்ன இருக்குன்னு ஐஸ் பிரேக் தான் அது பெரிய எஃபர்ட்னா எனக்கு தெரிஞ்ச எஃபர்ட்ல இதுதான். அந்த ஃப்ரேம் அவங்க ஹாப்பியா இருக்கணும். என்னை பொறுத்தளவு ரொமான்ஸ்ன்றது தான். அந்த 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 லீட் கேரக்டர்ஸ் அந்த ஃப்ரேம்ல ஹாப்பியா இருக்கணும். அதை கொண்டு வரணும். ஸோ அதை கிரியேட் பண்றதுக்கு இப்போ லாங்குவேஜ் தெரிஞ்சவங்கன்னா ஏதாவது பேசி கீசி சிரிப்புல அப்படின்னா சிரிச்சுல நம்மளும் அப்படின்னு சிரிச்சு ரெண்டு பேரும் இருந்துடலாம். ஸோ லாங்குவேஜ் தெரியாதப்போ முதல்ல என்னன்னா கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரேம்ல இருக்கும்போது ஆப்வியஸா மீட் பண்ணாத ஒரு பர்சன் கூட திடீர்னு ஒரு ஃப்ரேம்ல சிரிச்சு க்ளோஸா இருக்க முடியாது. ஸோ அப்ப ஐ ஜஸ்ட் தான் இந்த மாதிரி ராக் பேப்பர் சிசர் வேற ஏதாவது சொல்லுவேன். The film, it's a family film at the end of the day. You know, it's a family entertainer. So it's not very intimacy heavy like that. Anymore. Yes. It's you can go with your grandparents for this film, you know? Yeah. It's a proper nice. அத ஒரு sweet வீட்ல இருக்க எல்லா ஏஜ் கேட்டகரியும் ஒண்ணா உட்கார்ந்து இந்த படத்தை பார்க்கலாம். Everyone will find something for themselves. சோ அந்த மாதிரி படத்துல அந்த ரொமான்ஸையும் கெமிஸ்ட்ரியும் கொண்டு வர்றதுக்கு இப்படி சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் தான். It's like old school love. Yeah. இந்த படத்தோட டைட்டில்லாம் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இந்த படத்துல லிப் லாக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. உங்களுக்கு இல்ல இதுக்கு முன்னாடி என்னோட எந்த படத்துல லிப் லாக் அதான் கேக்குறேன். இந்த படத்துல இருக்கான்னு கேட்டாங்க. இந்த படத்துல மத்த கம்பெனி காட்டலாம், எங்க கம்பெனி காட்டாது. ஓகே, ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு ஆடியன்ஸ் வந்துட்டு இப்போ இந்த ட்ரெய்லர் பார்த்து எனக்கு இப்போ ஒரு ப்ரஸ்பெக்ஷன் இருக்கு. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் தோணும். பட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரலாம் ஆப்வியஸா படத்துக்குள்ளார ஒரு எனக்கு சொன்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. பட் என்ன மாதிரி ஃபீலிங் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? படமா அது ஃபீல் ஆகுமா அப்படின்னு நான் கேட்கிறேன். ப்ராப்பர் லவ் படமா ஃபீல் ஆகும், அதுவும் ஃபீல் ஆகும். பட் ஆனா இது வந்து அதை தாண்டி உங்களுக்கு வேலையில்லா பட்டதாரியில வந்து அந்த ஹீரோ அந்த கஷ்டப்படுறாரு, அதெல்லாம் தாண்டி அந்த ஹீரோ கனெக்ட் ஆவாரு. வீட்டுல அம்மா கூட இருப்பாரு, சீரியல் பார்ப்பாரு, அதெல்லாம் இருக்கு இல்லையா? சோ அந்த ஹீரோ ஏன் கனெக்ட் ஆறாருன்னா நம்மள மாதிரியே இருக்கு. அது மாதிரி நம்மள மாதிரியே இருக்கிற ஒருத்தனோட படம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஓ ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் வேலையில்லா பட்டதாரியில ஒரு சீக்வன்சஸ் நீங்க சொல்றீங்க, அது மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். சூப்பர், நல்ல ஒரு இது போட்டிருக்காரு. முன்னுரையும் சொல்லாம தான் இந்த படத்துக்குள்ள வரத்துக்கு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றது. ஓகே, ஸோ உங்களுக்கு செட்ல மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ராமன் இல்லைன்னு சொன்னா இதான் டக்குன்னு ஞாபகம் வரும்னா என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? எல்லாமே அப்படிதான், எல்லாமே என்ஜாய் பண்ணி தான். இந்த சீக்வன்ஸ் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. டே 1 மட்டும் கொஞ்சம் நர்வஸாக இருந்தது. ஃபர்ஸ்ட் சீனே ரியோ அண்ணா கூட தான். அதான் நான் சொன்னேனே, ஃபர்ஸ்ட் டே சரி எப்படி பேசுவாங்க எதுவுமே தெரியாது. ஆனால் ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா ஆயிடுச்சு. அப்புறம் ஃபுல்லாக செட் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஏதோ பிக்னிக் போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஓகே, அந்த டான்ஸ் பாத்தீங்களா ப்ரோ? இல்ல அப்படி ஒரு மாதிரி ஜாலியா ஹாப்பியா இருக்கும். ஏன்னா வந்தோடனே எல்லாருமே பேசுவாங்க. மாளவிகா மேம், சேத்தன் சார், ரியோனா எல்லாருமே நல்லா சிரிச்சு ஜாலியா பேசிட்டு தான் இருப்பாங்க. ஷார்ட் அப்பா கரெக்டா பண்ணிடுவோம் எல்லாரும். மற்றபடி வந்துட்டு ரொம்ப ஜாலியா தான் இருக்கும். அதுவும் சிரிப்பா இருக்கும். சும்மாவே சிரிப்பேனா, அதனால அப்படி இருக்கும். ஓகே, அந்த சாங் சீக்வென்ஸ்ல எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஃபர்ஸ்ட் அதேதான் ரொம்ப சரி சொல்லலாமா? சொல்லு. இல்ல ஆக்சுவலி வந்துட்டு அது எப்படியா நான் சொல்றேன், இந்த ஒன் ஷாட்னால வந்துட்டு நகண்டுகிட்டே சிங்கிள் ஷாட்னால வந்து ஒரு மாதிரி பின்னாடி போயிட்டு ஆடுறது ரொம்ப டஃபா இருந்தது. ஃபர்ஸ்ட் அபு மாஸ்டர் பார்க்கும்போது டே பண்ணுமா எப்படியாவது பண்ணிடு சரியா பண்ணு அப்படின்னா பேச ஒருவேளை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் போல அப்படிதான் நினைச்சேன். பயத்திலே பண்ணதுதான், டக்குன்னு பண்ணிட்டேன். நான் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஒரு படத்துலயாவது ஏதாவது ஒரு டான்ஸ் ஆடினு யோசித்தேன். ஃபர்ஸ்ட் படமே இப்படி வேற அமையும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோ இப்போ எல்லா அவளுக்கு இது சொல்லி முடிச்சிட்டால, இது என்னன்னா வீட்டுல இதுக்கு ப்ரிப்பேர் ஆயிருப்பா. இப்ப இது யாராவது கேட்பாங்க, ஆமா இப்ப இந்த கேள்வி கேட்பாங்க, இந்த கேள்விக்கு இப்படிதான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருப்பா. இப்ப நீங்க கேட்ட உடனேயும் இப்படி திருப்பி அது எப்படி ப்ரோ சொல்றது அப்படின்னு
டைரக்டர் கேட்டார்ல, அது டைரக்டர் கேக்குறது இல்ல. ஏன்னா அது எப்படி சொல்லணும்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? அத அவன் ப்ரிப்பேர் பண்ணது போல மறந்துட்டான். அது எப்படி கேட்கணும், ஓ இப்படிதான் சொல்லணும். இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா திரும்ப போயிட்டு வீடியோ திரும்ப போட்டு பாருங்க. ஆரம்பிக்கும் போது ஒரு மூஞ்சி இருந்திருக்கும், அதுக்கப்புறம் அதை ஆன்சர் பண்ணும்போது ப்ராப்பரா இப்படி உட்கார்ந்து கரெக்டா இப்படி சொல்லிருப்பான். சினிமாட்டோகிராஃபில எப்படின்னு எனக்கு எப்படின்னு தெரியாது. சோ அதனால எப்படி அது சொல்லணும்னா சொல்லி முடிச்ச உடனே அதுதான் ஒரிஜினல் தாவியா. அது என்னன்னா ஓகே நான் கரெக்டா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா. ஆனா இந்த தடவை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல. ஆனா முன்னாடிலாம் சும்மா பேசினாலும் யோசிச்சு அதான் இப்ப நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல. அவருக்கு தைரியத்துல அவர் என்ன கலாய்ச்சு எப்படியாவது என்ன பேச வச்சிருவாங்க. சோ அதனால ஓகே பரவாயில்ல. She was prepared for all these things. No babe, please don't trust. ஓகே, ஸோ இப்போ டேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு படம் ஹிட் ஆனோடனே அடுத்த ஒரு படத்துல ஹீரோ ஆயிடுவாங்க. அது சக்சஸும் ஆகுது. அந்த ஃபார்முலா உங்களுக்கு நீ எப்படி பாக்குறீங்க? ஃபியூச்சர்ல உங்களை ஹீரோவா பார்க்கலாமா? இல்லைங்க, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. படம் கொஞ்சம் கதைகள் இருக்கு, அது படமா பண்ணணும், அதான் ஆசை. ஓகே ஓகே, நீங்க அதை எப்படி தான் பாக்குறீங்க? டேரக்டர்ஸ் ஒரு படம் அதுக்கப்புறம் ஹீரோவா மாறுறது நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுதான் சினிமா இல்ல. ஸோ எல்லாருக்குமே ஃப்ரீடம் இருக்கு. ஸோ டைரக்டர்ஸ் ஹீரோ ஆகுறது, ஹீரோஸ் டைரக்டர் ஆகுறது எல்லாமே நான் வெல்கமிங்காக தான் பார்க்குறேன். ஸோ அதுல எப்படி பாக்குறீங்க அப்படிதான் தியேட்டர்ல போய் பாக்குறேன். இல்ல அந்த ஒரு கல்ச்சர், ஏன்னா இப்போ என்ன சொன்னேன், டேரக்டர்ஸ் எல்லாம் வந்து ஆக்டர்ஸா மாறுறாங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் இருந்துச்சு. இல்ல ஆக்சுவலா எனக்கு வந்து ஒரு சில டைரக்டர்ஸ் வந்து ஹீரோ ஆகிறத பார்க்கும்போது எனக்கு ஹாப்பியா இருக்கு. பட் நான் அந்த 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 டைரக்டர் ஹீரோ ஆனதுக்கு அப்புறமேட்டு அந்த டைரக்டர் மிஸ் ஆகுறாங்கல்ல, அது எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்படி பாக்குறதுல எனக்கு எஸ் ஜே சூர்யா சாரை நான் மிஸ் பண்றேன் ஆஸ் எ டைரக்டரா. எஸ் ஜே சூர்யா சார் ஆக்டர் ஆனதுக்கு அப்புறமேட்டு அவர் இப்போ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு, ஓகே. பட் ரொம்ப நாளா அவரை டைரக்டரா நான் மிஸ் பண்றேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல டைரக்டர் ஆக்டரா மாறினதுக்கு அப்புறமேட்டு அவங்க கிட்ட இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்த கதைகள் இருக்குல்ல, கதைகளும் நான் பார்த்த படங்களும் இருக்குல்ல, அதை நான் மிஸ் பண்றேன். சசிகுமார் சார் ஸ்பெஷலி. ஸோ அவர் மாதிரி ஒரு ஸ்டோரி டெல்லரை வந்து நான் மிஸ் பண்றேன். ஸோ அது இல்லாம இல்லை, இப்போ அபிஷந்த் வந்து எனக்கு டைரக்டரா நான் வந்து ஒரு படம் பார்த்து முடிக்கும் போது ஹாப்பியா அழுது ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலி என்ன ஹாப்பியா அழ வச்சுது. ஸோ நான் அபிஷந்தை டைரக்டரா மிஸ் பண்றேன். இப்போ தொடர்ந்து 2 படம் அவர் வந்து வேற டைரக்டர் ஆக்டரா ஆமா. ஸோ எனக்கு இப்ப அபிஷந்தை ஆக்டரா நான் அக்செப்ட் பண்ணல, இல்ல அபிஷந்தை ஆக்டராவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, ஆனா நான் அந்த டைரக்டர் நான் மிஸ் பண்றேன். அந்த ஒரு விஷயம் இருக்கு. பிகாஸ் இது எதுக்காக கேட்டா, இப்போ நீங்களுமே ப்ரொடியூசரா மாறிட்டீங்க. அதோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ செம்ம கியூட்டா இருந்தது. அந்த ரிவர் ரூட் அப்படிங்கிற மேட்ரு RR ஓகே, அந்த RR கூட கனெக்ட். பட் இந்த ரிவர் ரூட்னு வைக்கலாங்கிற ஐடியா யாரோட? இல்ல ஆக்சுவலி ப்ரொடக்ஷன் கம்பெனின்னு RRS இருக்கணும் அப்படின்றது டிசைடட். இது ரியோ, ரித்தி, சுத்தி இதுலதான் ஃபார்ம் பண்ணணும் லெட்டர்ஸ் அப்படின்றது டிசைட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமேட்டு எனக்கு கரெக்டான அந்த அந்த ப்ரொடக்ஷனோட டைட்டில்ல வந்து எங்களோட என்னோட மொத்த ஐடியாவும் எங்க டீம் ஆஸ் அ டீமா எங்களோட மொத்த ஐடியாவே ரெப்ரசென்ட் பண்ணோம். ஒரு ப்ரொடக்ஷனோட டைட்டில் அப்படின்னு வரும்போது, அந்த ப்ரொடக்ஷனோட பேருன்னு வரும்போது சும்மா ரேண்டமா ஏதாவது வைக்க வேணான்னு இருந்தது. நாங்க என்னவா இருக்கணும்னு ஆசைப்படுறோமோ, என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுதான் பேரா இருக்கணும்னு நினைச்சேன். ஸோ அதனாலதான் ரிவர் ரூட் ஸ்டுடியோஸ், விச் மீன்ஸ் அதுக்குள்ளார ஹிட்டனா இருக்கிறது ரியோ, ரித்தி, சுத்தி. ரிவர் ரூட் ஸ்டுடியோஸோட சென்ஸ் என்ன அப்படின்னா, இதுதான் ரூட், இப்படிதான் பண்ண போறோம் அப்படின்னு எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணிக்க வேணாம். ரிவர் ரூட்டோட கோல் என்ன அப்படின்னா நோ கோல். எங்களுக்கு பிடிச்சத ஹாப்பியா பண்ணணும். நாங்க பண்ற படம் எல்லாமே எல்லாருக்கும் ஹாப்பியா போய் சேரணும். அதுல ஒர்க் பண்றவங்களுக்கும் சரி, பாக்குறவங்களுக்கும் சரி, ஒன்லி ஹாப்பினஸ் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கிடைக்கிற ரூட்ல அது பாட்டுக்கு டிராவல் பண்ணிட்டு போகும். சூப்பர். உங்ககிட்ட ஒரு 2 போட்டோ மட்டும் காணிக்கிறேன். அந்த போட்டோவோட பேக் ஸ்டோரி மட்டும் நீங்க உங்களுக்கு ஞாபகம் தான் சொல்லுங்க. You got the meaning of river root? Yeah, you told me. So I was waiting for the rhythm. It was really lovely. Oh my god. Oh. இது வந்து சரவணன் ஆச்சு டைம் இல்ல? இல்ல, பிஃபோர் 2019 நெஞ்சமுண்டு நிர்மமுண்டு ரிலீஸ். 2019 தான் சரவணன் ஆச்சு. ஆமா, அந்த டைம் முடிஞ்சு சரவணன் ஆச்சு முடியற டைம். முடிஞ்சு. ஓகே, இது எங்க இது? அதுதான் நம்ம 2 பேருமே அந்த ஒரு வேலைக்கு தான் போனோம். அப்படியா? ஒரு நிமிஷம். See, you asked what about the tea shop? This is
டீ கடை. நான் எதுக்கு வந்திருப்பேன் எனக்கு தெரியுது. இது எங்க இது வந்து டி நகர். டி நகர். ஆமா. நான் வந்துட்டு சரி எனக்கு வந்துட்டு நானும் நிக்கிறேன் அவரும் நிக்கிறாரு. எனக்கு இதை கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி சும்மா கேட்டுருவோம் சொல்லிட்டு நான் ஒரு போட்டோ அதுக்கு என்னப்பா வந்து எடுத்துக்கலாம் சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு எடுத்துட்டு போயிட்டோம். அங்க இருந்து போயிட்டோம். வேற எதுவும் பண்ணல. டீ கடைக்கு போயிருந்தோம். ஓகே. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எப்போ நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன்னா பீஸ்ட் படம் வந்து நான் அப்போ ஒர்க் பண்ணேன் சினியுலகம்ல. அப்போ வந்து ப்ரிவியூ ஷோ போட்டிருந்தாங்க. அப்பயுமே நான் அந்த ஃபோட்டோ எடுத்தேன். அவங்க கூட ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துட்டு டீ கடையா? அது டீ கடை இல்லை, அது தியேட்டர் தான். ஓகே. எனக்கு இந்த ஃபோட்டோ இப்போ பார்க்கும்போது ரொம்ப கரெக்டாக இருக்கும்னு தோணுது. So cute. ஸோ வந்து அன்னைக்கு பாரத சார் வந்துட்டு உங்க குழந்தைய வந்து அவ்வளோ அழகா கொஞ்சிக்கிட்டு இருந்தார். அது நல்ல ஒரு வீடியோவை நான் வந்து எடுத்திருந்தேன். ஓகே. இப்போ அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இல்லை, ஃபீல் வெரி ஹாப்பி. பாரதி ராஜா சார் மாதிரி ஒருத்தர் வந்து என் குழந்தைய தூக்கி வச்சிருக்கிறது, நான் அவருக்கு என்ன தெரியும் அப்படின்றதே எனக்கு ரொம்ப பெரிய பிளெஸிங்காக இருக்கு. அவர் ஜோ பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். ரொம்ப ரொம்ப நல்ல படம், நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அண்ட் அவர் நடித்த அதே படத்தில் நானும் நடிச்சிருக்கேன் அப்படின்றது இன்னும் பெரிய சந்தோஷம். நிறமறுமொழியில் வந்து 2 பேரும் ஒன்றா, ஐ மீன் அவரோட கதை வேற என்னோட கதை வேற, 2 பேரும் பட் ஒரே படத்தில் இருந்தோம் அப்படின்றது ரொம்ப அதெல்லாம் ஒரு பெரிய பிளெஸிங். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது ஸோ இது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சூப்பர். அதை எடுத்து இப்போ நான் வந்து டவுன்லோட் பண்ணேன் நான் ஆக்சுவலி ஃபோட்டோஸ்ல இருந்து. ஓகே, தேங்க்யூ. ஓகே. ஸோ இன்னொரு கேள்வி வந்து கேட்கணும்னா, ரீசெண்டாக வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸ்ல இருந்து வந்த கேள்வி தான். நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து உங்களுக்குள்ளேயே உங்ககிட்டயே தேங்க்ஸ் அண்ட் சாரி சொல்லிக்கணும்னா எதுக்கு சொல்லுவீங்க? ஃபியூச்சரில் போயிட்டு, ஐ மீன் சாரி பாஸ்ட்ல போயிட்டு அப்படின்னு சொல்றதுக்கு நீங்கள் 2 விஷயத்துக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணி ஒரு விஷயம் சாரி சொன்னீங்க. அதுக்கு கீழே வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருந்தார், நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவா லான்ச் ஆகி 2 படம், ஒரு படம் ஹிட் கொடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி ஒரு டிவிக்கு வந்திருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருந்தார். அந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஜோடி 1 நீங்க வந்து ஹோஸ்ட் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஓகே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படி இல்லை. அந்த மைக் அந்த ஆங்கரா அந்த மைக்கு பிடிக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால நம்ம ஹீரோ ஆயிட்டேன்னு அந்த மைக்கை ஈஸியா என்னால் விட்டு வர முடியல. பிகாஸ் தட்ஸ் மோர் பர்சனல் டு மீ. அண்ட் அதுக்கு நான் ரொம்ப அதுக்கு தான் ஆக்சுவலாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ அதனால என்னால் ஈஸியாக அதை வந்து விட்டுட்டு வர முடியல. பட் தென் எனக்கு இப்போ டைம் இருந்தது, பண்ண முடிஞ்சுது. ஸோ நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு எனக்கு ஒரு கேப் இருந்தது. அந்த கேப்ல வை நாட், நான் அவ்வளோ ஆசைப்பட்டு பண்ற விஷயம் நம்ம சும்மா வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இல்லை நான் படம் பண்ணிருக்கேன் வரல அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு வரல. ஸோ நான் ஆசையா இருந்தது, நான் ஆசையா போய் அந்த மைக்கை பிடிச்சி என்னால் ஹோஸ்ட் பண்ண முடிஞ்சுது, நான் பண்ணேன். அவ்வளோ ஐ லவ் ஹோஸ்டிங் எ ஷோ, ஐ லவ் தட் மைக். ஸோ அதனால நான் அதுக்கு போகணும்னு தோணுச்சு, போனேன். இன்னொன்னு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா யோசிக்கிற ஆள் இல்ல நானு. சோ இது இப்படி நம்ம பண்ணிட்டோம் இறங்கக்கூடாது அப்படிலாம் இல்ல. அதுதான் ப்ரோ, அவ்வளவு டீப்பாவே யோசிக்கிற ஆள் இல்ல நானு. இது பண்ணிட்டோம்னா இதனால நம்ம கெரியர் இப்படி ஆகி இப்படி போய் அப்படி போயிடுவோம் அப்படிலாம் யோசிக்கவே வராது. இப்ப எனக்கு டைம் இருக்கு, ஓகே 1 மாசம் வீட்டுல சும்மா தான் இருக்கும், எனக்கு ஒரு ஷோ வருது, நான் போய் ஹோஸ்ட் பண்ண போறேன்னா கண்டிப்பா போயிடுவேன், கண்டிப்பா தாராளமா போய் பண்ணுவேன். சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ அடுத்தடுத்த படங்கள் என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்கீங்க? அடுத்து மேடி, ரோல் டைம் ஸ்டுடியோஸ் கலை சார் வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு, பிகே கார்த்தி வந்து டைரக்ட் பண்றாரு. ஸோ படம் ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு என்னால் அவ்வளோதான் சொல்ல முடியும், இதுக்கு மேலே இன்னும் அந்த படத்துல இருந்து என்னால் நிறைய சொல்ல முடியாது. ஸோ அந்த படம் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். ஸோ ராமின் லீலாக்கு அடுத்து அதுதான். இந்த வருஷம் ரிலீஸ் பண்றதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எவ்ரிதிங் கோஸ் வெல் இந்த வருஷம் வந்துடும். லாஸ்ட் இயர் வந்து ஸ்வீட் ஆர்ட் ஆண் பாவம் பொல்லாது 2 ரிலீஸ் ஆச்சு. இந்த வருஷமும் எனக்கு 2 ரிலீஸ் பண்ணணுன்றதான் ஆசை. ராமின் லீலா இப்போ, ஸோ இந்த இயர் 2க்குள்ளார மேடி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ தங்கச்சி ரோல் பண்ணிட்டீங்க, இப்போ அடுத்தடுத்த ரோல்ஸ் வந்து ஹீரோயினா லான்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஐடியாலாம் வச்சிருக்கீங்களா? பிளான்ஸ்லாம் வச்சிருக்கீங்களா? ரீயோன்லாம் சொன்னீங்களா? என்ன ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படிலாம் கேட்டீங்களா? இல்லை, இப்போ எதுக்கு என்னால எதுவும் சொல்ல முடியாது. நான் இப்ப இந்த படத்துல ஹீரோ, நான் இந்த படத்துல உனக்கு அண்ணனா நடிச்சிருக்கேன், அவ்வளவுதான். இல்ல இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன். சொல்லணும், நான் சொல்லட்டா?
இல்ல இன்னொன்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ ராமலீலா ரிலீஸ்க்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் இன்னும் என்ன ஆகும்னு தெரியும். பட் அதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ல கமிட் ஆகி அது ஷூட்லாம் முடிஞ்சிருச்சு. ரிலீஸ்க்காக தான் வெயிட்டிங். அதுல நீ என்ன பண்ற அதை சொல்லு. அந்த கேரக்டர் என்ன கேரக்டர்? ஹீரோயினா? இல்ல சொல்லணுமா சொல்லக்கூடாதான்னு தெரியல. அதனால சொல்லிட்டியே. என்ன அவரே பாத்துட்டு இருக்காரு, புரியல. இல்ல எல்லாரையும் தான் பாக்குறேன், எல்லாரையும் பாக்குறேன். ஆமா லீடா தான் பண்ணிருக்கேன். இப்போ கான்ஃபரன்ஸ் வந்துருச்சு சொல்லிடலாம். சூப்பர். அது வரும்போது நீங்க பாருங்க, பார்க்கலாம். ஓகே. அண்ணா இது நான் அங்கேயே பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. இப்போ அவங்க இன்னொரு ப்ராஜெக்ட்ல ஆக்சுவலி ராமலீலா முடிஞ்சோடனே ஒரு ப்ராஜெக்ட் கமிட் ஆகி அதுல ஒன் ஆஃப் த லீடா பண்ணிருக்காங்க. லீடா இன்னொரு ஹீரோயினா பண்ணிருக்காங்க. ஸோ அதோட அப்டேட்ஸ் வரும். இப்போ அடுத்த ஒரு டைரக்டர் வந்து உங்ககிட்ட வந்து சொன்னோடனே ஏன் இப்படி பண்ண? அது முடி எடிட்டர் கிட்ட மட்டும் சொல்லுங்க. சொன்னோம்னா இப்படி பண்றது ஃபேஸ் கொஞ்சம் பெருசாலாம் வச்சு காட்டிடலாம். இல்ல அது எடிட்ல எப்படி பண்ணுவாங்க ஜூம்ல. ஆமா 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 அந்த மாதிரி முடி வருது, அந்த மாதிரி பண்ணிடலாம். ஓகே. இப்போ டக்குன்னு ஒரு டைரக்டர் வந்து உங்களுக்கு ஒரு போலீஸ் ரோல் சொன்னா உங்களோட தாட் என்னவா இருக்கும்? இப்ப சொன்னா ஏன்னு தான் கேட்பேன். இப்ப எனக்கு உடனே பண்ற ஐடியால இல்லை. ஓகே. ஒரு டோட்டலா டிஃப்ரெண்டா ஒரு ஆப்போசிட் கேரக்டர் பண்ண இல்ல அதெல்லாம் ஆசை இருக்கு. பட் நம்மளை சுத்தி ஒரு வேலை இருக்கு, அதை சுத்தி ஒரு டீம் இருக்கு, ஒரு வியாபாரம் இருக்கு. ஸோ கொஞ்சம் கான்சியஸா தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ டிஃப்ரெண்டா வேற ஒன்று பண்ணணும் அப்படின்னா என்னால இப்ப அதான் இதை சுத்தி இருக்கும்போது என்னால டிஃப்ரெண்டா உடனே அட்டம் பண்றது வந்து வேணாம்னு தோணுது. பட் எனக்கு வேணுமானா ஆமா வேணும். எனக்கு டிஃப்ரெண்டா நிறைய பண்ணணும்னு ஆசை. ஒரு ஸ்டீரியோ டைப்புக்குள்ளாரியே ஒரே மாதிரியே இருக்கிறது எனக்கும் வேண்டாம் தான். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை இருக்கு. பட் அது என்னால் என்ன பண்ண முடியுமோ அதுக்குள்ளார நான் டிஃப்ரெண்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸோ ஆண் பாவம் பொல்லாதது இதெல்லாமே நான் பண்ணிட்டு இருந்ததுலேருந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு போலீஸ் கேரக்டர், அவுட் அண்ட் அவுட் ஆக்ஷன் ட்ராமா, ஸோ இதெல்லாம் ஆப்வியஸாக ஒய் நாட் அதுக்கேற்ற கதை, அது கரெக்டான ஒரு படமாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். பட் உடனே வா அப்படின்னா இல்லை. ஓகே. நெக்ஸ்ட் உடனே என்ன பண்ண முடியாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். இல்ல ஏன்னா அடுத்தடுத்து இப்ப எப்படி ராம் வெயிட் பண்ணி கமிட் பண்ணி பண்ணணும் அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் வெயிட் பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் முடிச்சுதான். ஓகே. ஸோ ஃபைனலாக ஒரு கேள்வி. ஆண் பாவம் பொல்லாது ரிலீஸ் ஆயிடுச்சு. தியேட்டரில் பார்த்த ஆடியன்ஸ் வந்து ஒரு ரிவ்யூ கொடுத்தாங்க. ஆஃப்டர் ஓடிடிக்கு அப்புறம் வந்து ரிவ்யூ மாறுது. ஆக்சுவலி இப்போ தான் கதை. தியேட்டரில் ஹிட் ஆன படம் வந்து ஓடிடியில் அடி வாங்கும். தியேட்டரில் வந்துட்டு நல்ல பெருசாக போயிருக்கும், இங்கே பெருசாக கண்டுக்க மாட்டாங்க, அங்கே பெருசாக போயிருக்கு, இங்கே பெருசாக ஓடிடி ரிலீஸ்க்கு அப்புறம் ரொம்ப பெருசாக. இப்போ 2 விதமான ஆடியன்ஸ் இருக்குது, 2 விதமான ரெஸ்பான்ஸ் இருக்குது ஒரு படத்துக்கு. ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது, அடுத்த 1 மாதம் கழிச்சு ரெஸ்பான்ஸ் இருக்குது. அப்படிங்கும்போது நிறைய பேர் வந்து அந்த படத்தில் தான் வந்து சொன்னாங்க, நெகட்டிவ் விமர்சனமாக நிறைய பேர் வந்து எழுத ஆரம்பிச்சாங்க. இன்னும் இந்த கேட்டரிங் இப்படி காட்டிட்டீங்க, அப்படி காட்டிங்க, அப்படி காட்டிங்க. அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க அந்த ஓடிடி ரெஸ்பான்ஸா? இல்லை எனக்கு ஓடிடி ரெஸ்பான்ஸாக நிறைய இருந்தது. பட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் சொன்ன மாதிரி தியேட்டரில் போயிட்டு ஓடிடியில் இதாகுதுன்னு சொன்னீங்களா, அப்படி இல்ல. இது ஆண் பாவம் பொல்லாது தியேட்டர்லயும் ஓடிடிலயும் ரொம்ப பெருசா இருக்காச்சு. பட் எனக்கு பர்சனலா நான் இப்ப டைரக்டர் டீம் அதெல்லாமே விட்டுருவோம். எனக்கு பர்சனலா ஆண் பாவம் பொல்லாது பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த டிபேட் வரணும்ன்றதுதான் எனக்கு இருந்தது. ஓகே. ஆண் பாவம் பொல்லாது மாதிரி ஒரு படம் கண்டிப்பா டிபேட்டை கிரியேட் பண்ணும் பிட்வீன் த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களுக்குள்ளார கண்டிப்பா ஒரு டிபேட்டை கிரியேட் பண்ணுவோம். அந்த டிபேட் ஹெல்த்தியா போய் முடியணுன்றது தான் நாங்க படத்துல காமிச்சிருக்கோம். எண்டுல அந்த படத்துல நாங்க எண்டுல என்ன சொல்லியிருக்கோமோ அதுதான் ஒரு ஃபேமிலிக்குள்ளார வேணும்னு நாங்க நினைச்சோம். நான் நினைச்சது ஆண் பாவம் பொல்லாதது பார்த்துட்டு போகும்போது டிவோர்ஸை கோ த்ரூ பண்ற யாராவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆமா இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஃபோன் பண்ணி 2 பேரும் பேசலாம் வான்னு கூப்பிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டாங்கன்னாவே அந்த படம் சக்சஸ். இதை தான் நான் எதிர்பார்த்து அந்த படம் பண்ணேன். அது நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அண்ட் இந்த டிபேட்ல ஓடிடிக்கு அப்புறமேட்டு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது இல்ல, அதுல மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் சோசியல் மீடியால சின்ன கிளிம்சஸ் பார்த்துட்டு வந்ததுதான். நிறைய பேருக்கு டைரக்டா நாங்க ரிப்ளை எல்லாம் பண்ணோம். நீங்க ஃபுல் படம் பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பா நாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்றோம் அப்படின்னு சொன்னோம். அப்படி கமெண்ட் பண்ண நிறைய பேர் ஃபுல் படத்தை பார்த்துட்டு இல்ல நல்லாதான் இருக்கு ஓகே அப்படின்னு சொன்னவங்களா இருக்காங்க.
அஸ் அ டேரக்டர் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரெஸ்பான்ஸ்? ரிலீஸ் அப்போ ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது, ஓடிடி போனதுக்கு அப்புறம் ரெஸ்பான்ஸ் கிடைக்குதும் போது அது நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க? ஏன்னா இப்போ ரிலீஸ் ஆகுது அன்னைக்கு பெருசாக கொண்டாடல, ஒரு மாதம் கழிச்சு கொண்டாடுறானுங்க, இன்ஸ்டாவில் போடுறாங்க, ட்விட்டரில் உங்களை டேக் பண்ணி மெசேஜாக வாரி குமிக்கும் போது ஏன்னா அப்போ ஒரு மாதம் முன்னாடி வந்து எவனையும் கண்டுக்கலடா அப்படிங்கிற ஒரு எப்பயுமே நடக்கும். ஓகே ஓடிடி தியேட்டர்னு இல்ல, நீங்க போங்க அப்படியே ரிவர்ஸ் போங்க, அன்பேசி ஹோம்ல இருந்தே இருக்கு. செல்வராகவன் சார் படங்கள்லாம் அப்ப நம்ம கொண்டாடல, இப்ப நம்ம உட்காந்து அது பார்ட்டா கட் பண்ணி இதுன்னு பேசணும் இல்லையா? ஸோ அது எப்பயுமே நடக்கும், அது நடக்கணும், அது அதுதான் இயல்புன்னு நினைக்கிறேன். அது இயல்பு தான், அதெல்லாம் தப்பெல்லாம் கிடையாது, அதுதான் இயல்பு. அப்ப பிடிச்சது இப்ப ஒரு படம் தியேட்டர்ல எல்லாரும் வந்து பார்க்கணுன்றது அதை சுத்தி நிறைய இருக்குல்ல. சுத்தி நம்ம படத்தை எப்படி ப்ரோமோட் பண்ண, எந்த டேட்ல ரிலீஸ் ஆச்சு, அந்த டைம்ல வந்த மற்ற படங்கள், ஸோ அது மந்த் எண்டா மந்த் ஸ்டார்டிங்கா போக முடியுமா முடியாதா, இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு தியேட்டர்ல ஓடுறத சுத்தி. ஸோ அதெல்லாம் பார்த்து தான் எல்லாரும் படம் ரிலீஸ் பண்றோம். பட் இந்த படம் தியேட்டர்ல ஓடாம அதுக்கப்புறமேட்டு பார்த்து பிடிச்சி சொல்றது எப்படி பாக்குறீங்கன்னா, அது ஜென்ரலா நம்ம சினிமால நடந்துகிட்டே இருக்கிறது தான். அப்படியே பின்னாடி போனீங்கன்னா இன்னும் எவ்வளோ படம் இருக்கு, எவ்வளோ படத்துக்கு இந்த மாதிரி நடந்து. பட் அவங்க பெரிய பெரிய ஹீரோஸ்க்கு பிரச்சனை இல்லை, பட் நம்ம முத வாட்டி பண்ணும் போதுன்றது அது கொஞ்சம் லைட்டா ஒரு ஃபீலிங்கா இருக்கும் இல்லையா? அப்ப அதுதான் பார்த்து ஒர்க் பண்றது அதுதான். ஓகே, எப்படியாவது தியேட்டர்லயே எல்லாரும் பிடிச்சிக்கணும்ன்றது தான் பார்த்து. சூப்பர். திருப்பி இவரோட கொலாபரேட் பண்ற வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஓகே, இல்ல நீங்க சொன்ன மாதிரி வேற ஒரு ஜானர்ல ரியோ சாரை காட்ட முடியுமா? கண்டிப்பா கண்டிப்பா இருக்கு, ஒரு இருக்கு. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் August 21 ரிலீஸ் ஆக போகுது. நான் சொன்ன மாதிரி எவ்வளோ ரொம்ப ஜாலியான ஒரு இன்டர்வியூவா போச்சு. எனக்கு படம் ட்ரைலர் பார்க்கும்போதும் வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி தான் நான் ஏமாற போறேன்னா நிறைய பேர் வந்து சர்ப்ரைஸ், ஒரு குட் சர்ப்ரைஸை வந்து தியேட்டர்ல ஃபீல் பண்ணுவாங்க நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Thank you.